This video sponsored by MyMood. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்பவே மலிவான விலையில் கிடைக்குது. இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ஹெக்டரில் 6.4 பதிவு. குலுங்கிய கட்டிடங்கள். என்ன நடந்தது? தைவான் நாட்டின் நள்ளிரவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவாகி இருந்த நிலையில் தைப்போலில் இருந்து ஏராளமான கட்டிடங்கள் குலுங்கியிருக்கின்றன. இதுவரை உயிர் பலி எதுவும் இல்லை என்றாலும் பல்வேறு கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தைவான் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள சியாய் அருகே நள்ளிரவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. புள்ளியியல் ஆய்வு மையத்தின் தகவல்படி ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக தைப்போலில் இருந்து பல்வேறு கட்டிடங்களும் குலுங்கியிருக்கின்றன. இந்த நிலநடுக்கம் சியாய் பகுதியில் உள்ள டாபு நகரில் 9.4 கிலோமீட்டர் ஆழத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தைப்போலில் உள்ள சீப் தயாரிக்கும் நிறுவனமான DSMC தொழிற்சாலையில் இருந்து ஊழியர்களை வெளியேற்றினர். இது குறித்து தீயணைப்புத்துறை தரப்பில் கூறுகையில், சியாய் நகரில் சிலர் சேதமடைந்த கட்டமைப்புகளில் சிக்கிக் கொண்டனர். இருப்பினும் அவர்கள் ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டதால் எந்த சிக்கலும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் எந்த ஒரு பெரிய உயிரிழப்பும் ஏற்படவில்லை. ஆனால் நிலநடுக்கம் கண்டறியப்பட்ட டாபு பகுதியில் சில கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் சில கட்டிடங்கள் சேதமடைந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தீயணைப்பு துறையினர் தரப்பில் சேதத்தின் வெளிப்படையான அறிகுறிகள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். 1906ஆம் ஆண்டு சியாய் அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக 1200க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 1999ஆம் ஆண்டு நான்டவ் கவுண்டியில் ஏற்பட்ட நிலநடுக்கமே தாய்வானில் ஏற்பட்ட பேரழிவாகும். இந்த நிலநடுக்கத்தால் மட்டும் 2500க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் தாக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவாகியது. இதன் காரணமாக சுனாமி எச்சரிக்கையுடன் விடுக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.